ச்சே! அண்ணன் ட்ரம்புக்கா இப்படி சோதனை அப்படின்னு சொல்ற அளவுக்கு யுத்த நிலைமை மோசமாயிருச்சு. பொதுவாவே ட்ரம்ப் என்ன செய்வார்? அதிரடியா தான் பேசுவார். திமிரோட உச்சம். அதுக்கு மேல புதுசா வார்த்தைய கண்டுபிடிச்சுக்கங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் தலைவனோட பேச்சு இருக்கும். அப்பேற்பட்ட ட்ரம்ப் இப்ப யுத்தத்துல யுத்த அப்டேட் அப்படின்னு சொல்லி என்னாமா பேசுவாரு. 10 நாள் முன்னாடி வரையும். ஏன் 2 நாள் முன்னாடி வரையும் அப்படிதான். ஆனா இந்த மாசம் பொறந்ததுல இருந்து அவரோட பேச்சுல சுதி குறையுதோ இல்லையோ, கால்ல விழுகிற மாரியே பேசுறாரு. தான் செஞ்சதெல்லாம் புதுசு கிடையாது. இத சொல்லி தான் தேர்தல்லே ஜெயிச்சேங்கிற ரேஞ்சுக்கு இப்ப வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் பெரிய மனுஷன் ஓட்டட்டும். அதுக்குன்னு கூட்டாளிகள்லாம் அதே திசைக்கு ஓட்ட முடியுமான்னா, அவருக்கு எதிர் திசையில ஓட்டுறாய்ங்க. அதத்தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். முதல்ல சவுதி அரேபியா. தலைவன் தான் தலைவன அடிக்கச் சொன்னதாக, அதாவது பட்டத்து இளவரசர் தான் ட்ரம்ப பிரஷர் பண்ணி ஈரான அடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வந்துச்சு. இப்ப அதே சவுதி அரேபியா சொல்லாம கொள்ளாம முக்கியமான சில விஷயங்கள போய் தாக்குறாய்ங்க. பதிலுக்கு அவனுங்க நம்ம மேல தான் தாக்குவாய்ங்க. இப்படிதான் பிரிட்ஜ தாக்கப் போறேன்னு சொன்னாய்ங்க. எனர்ஜி டிவிஷன தாக்கப் போறேன்னு சொன்னாய்ங்க. பிரிட்ஜ தாக்கி தொலைச்சுட்டாய்ங்க. பதிலுக்கு அவன் என்ன செய்ய காத்திருக்கானோ அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல பதட்டத்துல சவுதி இருக்கு. அதே சமயம் அமெரிக்காவுக்கு அழுத்தம் குடுக்குது. அதாவது முடிஞ்சா ஈரான முடிச்சு கட்டு. இல்லாட்டி ஈரானோட முக்கியமான இடங்கள தாக்காத. பேசாம விட்டு தொலையேன் ட்ரம்ப்ன்னு சொல்லாத குறையா சொல்லி விட்டுருக்கார்கள். இப்படியேவா சொல்லி விட்டுருக்கார்கள்ன்னு கேட்கக்கூடாது. இத காட்டிலும் மோசமா கூட சொல்லி விட்டுருக்கலாம். எல்லாத்தையுமா நம்மகிட்ட சொல்லுவாய்ங்க. செய்திய கசிய விடுறது தானே. இப்ப சவுதியில இருந்து உச்சகட்ட பிரஷர் வருது. அடி, ஜெயிக்க முடியும்னா அடி. இல்ல விலகி ஓடி போயிரு. ஆனா முக்கியமான ஆட்கள தூக்கு. ஐ அம் ஹேப்பி. ஆனா முக்கியமான உள்கட்டமைப்ப தூக்காத. ஐ அம் அன்ஹேப்பி அப்படின்னு சொல்லி பட்டத்து இளவரசர் கதர்றாரு. எவ்வளோ நாளைக்கு கதறுவாரு? பொசுக்குன்னு ட்ரம்ப்க்கு எதிரா எதையாச்சும் பேசி விட்டுருவாரு. அதனால ட்ரம்ப்க்கு அது ஒரு பிரஷர். 2வது பிரஷர் அப்படிங்கிறது, ஈரான் பிரிட்ஜோட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படின்னு ஜிசிசி நாடுகள தொடல. வளைகுடா நாடுகள தொடாம இஸ்ரேல தொட தயாராயிருச்சு. இஸ்ரேலோட கனெக்டிவிட்டிய உடைச்சு எறியணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்கள். இப்ப அங்க படைகள், மக்கள்கள் அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகும். வெவ்வேறு எல்லைகளுக்கு போறது சிரமமாகும். இஸ்ரேல் ஏற்கனவே குட்டி ஊரு. கனெக்டிவிட்டியையும் தகர்த்துட்டார்கள் அப்படின்னா, திருப்பி அவர்களால ஒரு பகுதியிலிருந்து ஒரு பகுதிக்கு ஆட்கள நகர்த்துறது அப்படிங்கிறது படு சிரமமா போயிரும். அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டியே போச்சு அப்புட்ன்னா, இஸ்ரேல் இன்னும் அடிபடல அப்படிங்கிற அந்த பிம்பம் அப்படிங்கிறதும் சிதறி போயிரும். அங்க ஏற்கனவே மக்கள்லாம் போருக்கு எதிரா தான் இருக்கார்கள். பெஞ்சமின் நெத்தன்யாவோட தனிப்பட்ட ஆதாயம் அப்படின்னு சொல்லி உள்ளூர்ல கொடி பிடிக்கிறார்கள். இப்ப கனெக்டிவிட்டியும் போச்சு அப்புட்ன்னா, இஸ்ரேல ரொம்ப காலம் யுத்தத்துல வச்சிருக்கவே முடியாது. அதாவது ட்ரம்ப் நெனைக்கிற மாரி வச்சிருக்க முடியாது. அவர்கள் விலகிட்டு ஒவ்வொரு டார்கெட்டா தனித்தனியா தொடுவார்கள். அது வேற விஷயம். ஆனா, இப்படி ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஒரு யுத்தத்துல இஸ்ரேல வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கனெக்டிவிட்டி போச்சுன்னா. அடிமடியிலே ஈரான் கை வைக்கப் போது. ஜிசிசி நாடுகள கை வைக்கும் அப்படின்னு நெனச்சார்கள். ஆனா, ஈரான் வந்து இஸ்ரேலுக்குள்ள பிளான் பண்றது ட்ரம்புக்கு கூடுதலான பிரஷர் ஆயிப்போச்சு. ஒரு பக்கம் பட்டத்து இளவரசர் கத்துறாரு. இன்னொரு பக்கம் கொஞ்ச நாள்ல நெதன்யாகு வந்து கத்த ஆரம்பிச்சுருவாரு. நான் தான் சொன்னேன்ல இதம்மா. வச்சு செய்யுங்க போங்க. இல்ல உங்கள வச்சு செஞ்சுருவேன். 1 டசன் லாபி குழு அமெரிக்கால எனக்கு இருக்கு. தெரியாதா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லி ட்ரம்பையே மிரட்டக்கூடும். இந்த நிலைமையில ட்ரம்போட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான். தலைமை பொங்கி எழுந்துட்டாரு. ஆனா இம்மீடியட்டாவே அந்த பொங்கல குறைச்சுட்டாரு. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். அப்ப இதுவரை பார்க்கலையான்னு கேட்கக்கூடாது. அதாவது பிரிட்ஜுக்கு அடுத்து நீ அடங்கல அப்படின்னா, அதான் அடங்கலன்னு தெரிஞ்சு போச்சே. இருந்தாலும் அவரு சொல்றாரு. அடங்கல அப்புட்ன்னா எனர்ஜி டிவிஷன தொடுவேன் அப்படின்ட்டாரு. எனர்ஜி டிவிஷன தொட்டா பதிலுக்கு அவர்கள் செய்வார்கள். முதல்ல பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் கனெக்டிவிட்டிய தொடும்போதே பொழப்பு நாறி போயிரும். இது ட்ரம்புக்கு தெரிஞ்சனால, ட்ரம்ப் சொல்றார். அதாவது எலக்ஷன்லயும் சரி, எது 2ண்ட் டெர்ம் எலக்ஷன் கேம்பெயின்லயும் சரி, அதுக்கப்புறம் பதவி ஏற்றப்பயும் சரி, நான் சொன்னது உங்களுக்கெல்லாம் மறந்து போயிருக்கும். ஈரான ஒரு காலமும் அணு ஆயுத நாடா நான் வர விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதத்தான் இப்ப செஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டாரு. அதுல நான் முழு வெற்றி பெற்றுட்டேன். அமெரிக்கர்கள பாதுகாப்பா வச்சுட்டேன். உலகத்த பாதுகாத்துட்டேன் அப்டின்ட்டாரு. அமெரிக்கர்கள் ஏற்கனவே பாதுகாப்பா தான் இருக்கார்கள். ஒண்ணும் குறைச்ச கிடையாது. மெயின்லேண்ட் அமெரிக்கால உள்ளவனுக்குலாம் எந்த பிரச்சனையும் எந்த காலத்திலயும் கிடையாது. ஆனா பாதுகாத்துட்டேன் அப்டிங்கிறாரு. ஈரான் அணு ஆயுதத்த வரவிடாம தடுத்துட்டேன். வெற்றி அப்டின்ட்டாரு. அப்ப கிளம்பி வேண்டியது தானே சார். சரி 3வது வரி ஏதோ உலகத்த பாதுகாத்துட்டேன்னீங்க. கடைசியில ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல உள்ள கப்பல்கள எல்லாம் அவன் வந்து சொந்த செலவுல கூட்டு போன்னு சொன்னது நீங்க தானே?
அது மந்த் எண்டு. இது மந்த் எண்டு முடிஞ்சு போச்சு. இப்ப புது டார்கெட் அப்படின்னு சொல்லுவாரு மனுஷன் வெட்கமே இல்லாம. ஆனா இப்படி சுதி குறைஞ்சு போச்சு. எனர்ஜி டிவிஷன தாக்குவேன், கற்காலத்துல தூக்கிட்டு போவேன், ஈரான்ல ஒரு பயம் இல்ல அப்படின்னு பேசக்கூடிய ஆளு, இப்ப நான் செய்யறது பூரா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதத்தான் செய்கிறேன். அதுவும் வெற்றி அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பதர்றதுக்கு காரணம் என்ன அப்புட்ன்னா, ஈரானோட அடுத்தடுத்த அடி அப்படிங்கிறது ஈரான அடக்கவே முடியல. ஒவ்வொரு அடிக்கும் அமெரிக்கா, ஈரான் அடக்கிரும் அப்படின்னு நெனைக்குது. ஆனா ஒவ்வொரு அடிக்கும் அவர் பதில் அடி குடுத்துக்கிட்டே இருக்கு ஈரான். இப்ப ட்ரம்ப் கையில இருக்கக்கூடிய அடுத்த ட்ரம்ப் கார்டு என்ன அப்புட்ன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல செட் பண்ணி வச்சிருக்காய்ங்கல்ல, அதுல கரையேறுறோம் அப்படின்னு பிம்பத்த காட்டணும். உண்மையிலேயே பாகிஸ்தான் கொரியர் ஆஃபீஸ். அங்க எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஈரான் கிட்ட அவர்கள் எந்த அழுத்தத்தையும் குடுக்க முடியாது, உத்தரவாதத்தை குடுக்க முடியாது. ஓமன் மூலியமா தான் நடக்குது. ஆனா ஓமன பொறுத்தவரை அவர்கள் கிளைம் பண்ணிக்க விரும்ப மாட்டார்கள். கிளைம் பண்ணவும் மாட்டார்கள். அதனால அமெரிக்கர்கள ஏமாத்த ட்ரம்ப் இந்த பக்கம் ஒரு செட்டிங்க போடுறாரு. எது? ஒரு கொரியர் ஆபீஸ ஓப்பன் பண்ணி டெலிவரி பாயா பாகிஸ்தான வைக்கிறாரு. அதனால தான் ஜேடி வான்ஸ் 2 தடவ பாகிஸ்தானுக்கு இந்நேரம் வந்து போயிருக்கணும். திட்டம்படி நடந்திருந்தா, அதாவது ஓமன் பேச்சுவார்த்தை வெற்றிகரமா போயிருந்தா, பாகிஸ்தான் வழியா நாங்க போய் கிழிச்சு புட்டோங்கிற மாரி உள்ளூர்ல வாசிக்கலாம். ஆனா ஜேடி வான்ஸ் 2 ட்ரிப் இந்நேரம் பாகிஸ்தானுக்கு அடிச்சிருக்கணும். இங்க தான் பேச்சுவார்த்தையே நடக்கலையே. அது கொரியர் ஆபீஸ் தானே. இந்த ஆள் அங்க வந்து என்ன பண்ண போறாரு? அதனால 2 தாட்டி கேன்சல் ஆயிருக்கு. ஈரான பொறுத்தவரை பேச்சுவார்த்தையே கிடையாது. பாகிஸ்தான் வழியா பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்ட்டார்கள். நார்மலா வளைகுடா நாடுகள்ல அமெரிக்காவுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, இல்ல ஈரானுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ எல்லாரும் ஓமன் மூலியமா தான் போணும். ஏன்னா நடுநிலையான நாடுங்கிறத தாண்டி இந்த ராஜதந்திர சேனல்கள ஆப்பரேட் பண்றதுல அந்த காலத்துல இருந்து தனக்குன்னு தனி செல்வாக்கு வச்சிருக்க நாடு. அங்க தான் நடக்குது. அங்க ஒண்ணும் பெருசா சொல்லிக்கிற லெவலுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை தொடல. ஆனா, இப்ப இவரு இப்படி வாசிச்சுட்டு, இந்த பக்கம் பாகிஸ்தான் வழியா போறதும் ஆக்டிவா இருக்கு. அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஜெட்ட வீழ்த்தினாலும் பிரச்சனை கிடையாது. பாலத்த உடைச்சாலும் பிரச்சனை கிடையாது. பேச்சுவார்த்தை ஸ்மூத்தா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் இவர் யுத்தத்துல வெறி பிடிச்சு ஆத்துறாரு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியுங்கிறாரு. 2மே எப்படி முடியும்? அது ட்ரம்புக்கு நல்லாவே தெரியும். ஆனா உள்ளூர்ல சமாளிக்கணும்ல. இப்ப எல்லாரும் என்ன கேட்பாங்க ட்ரம்ப்ட்ட போய், "என்ன சார் பேச்சுவார்த்தை இருக்குங்கிறீங்க, யுத்தமும் இருக்குங்கிறீங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க சார்" அப்படிம்பாய்ங்க. இதே இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்ட தலைமை விடல அப்புட்ன்னா, "நீ அமெரிக்கர்கள போய் அங்க அனாமத்தா இறக்கி விட்டு கொன்னுபுட்ட. நம்மளோட கூட்டாளிகள எல்லாம் நம்மளையே திட்ட வச்சுட்ட" அப்படின்னு சொல்லி அந்த கேள்விய போட்டிருப்பார்கள். இப்ப அந்த கேள்வி போடுறதுக்கு நேரத்த இவர் புடுங்கி இந்த கேள்விக்கு குடுத்துட்டார். இது உள்ளூர் அரசியல். ஆனா உலகமும் சேர்ந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டா, யுத்தம் இப்போதைக்கு நிக்கிற மாரி கிடையாது. இன்னும் ஒரு 2 வார காலங்கள் ஆகும். ஐய்யய்ய! இதத்தானே அவரு சொல்றாரு அப்படின்னா, அவரு சொல்ற கணக்கு வேற. இந்த 2 வார கணக்குகள் வேற. அந்த 2 வாரத்துல நிக்கல அப்படின்னா தான் சிரமமா போயிரும். 2 வாரங்கள் யுத்தங்கள் நடக்கும். இந்த மாதம் மிடில் வரை யுத்தம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் பைய பைய குறைய வாய்ப்பு இருக்கு. சத்தியமா ட்ரம்போட கணக்கு கிடையாது. அவரு சொல்ற 2 வாரங்கிறது 2 வருஷத்த இழுத்துட்டு போயிருங்கிறது ஊருக்கே தெரியும். இந்த எனர்ஜி டிவிஷன் ஃப்ளைஓவர் தாக்குதல்லலாம் ட்ரம்ப் எப்படி ஒரு அசிங்கப்பட்டு அமெரிக்க அரசியல்ல நிக்கிறார் அப்படிங்கிறத தேசபக்தியில விரிவா பேசியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் அங்க வந்து பாருங்க. அதோட தேசபக்தியோட லிங்க் அப்படிங்கிறது சிடிஎனோட ஒவ்வொரு சேனல் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அதே மாரி சேனல் அபௌட் பேஜ்லயும் இருக்கும். லிங்க் அக்சஸ் பண்ணி அங்க வந்து பாருங்க.